இயல் 2 9th தமிழில். இது என்னமா அர்த்தம்? பூவா? நம்பரு என்ன நம்பரு? 4 5 இப்படி போட்டால் கொஷின் வரும் பார்த்துக்கோ. இப்படி போட்டால் 2ன்னு அர்த்தம். தமிழ் நம்பர் 3க்கு அங்கே பாரு, இந்த 3. 1க்கு என்ன தெரியுமா? கா. 4க்கு என்ன தெரியுமா? அதான் 4. அப்படி தான் போடணும். சரி, அப்படியே கற்றுக்கலாம். சரி, தண்ணீர் கந்தர்வன் எழுதியிருக்காரு. தண்ணீரோட இம்பார்ட்டண்ட்டை பற்றி சொல்கிறார் கந்தர்வன். ஃபைனலாக ஒரு அவுட்லைன் சொல்கிறேன், படித்து முடிச்சுட்டு. தண்ணீர் இன்றி அமையாமையும். இன்றி அமையுமா என்ன அர்த்தம்? இன்றி அமையாமை. இன்றி அது இல்லைன்னா எதுவும் நடக்காது அப்படின்னு அர்த்தம். இன்றி அமையாமை. அமைதல்னால் ஏதாவது நடக்கிறது. இன்றி அமையாமைன்னு அது இல்லைன்னா எதுவும் நடக்காது. தண்ணி இல்லைன்னா என்ன இருக்காது? மரம் இருக்காது, செடி இருக்காது. அவங்களா இல்லைன்னா நாம் இருக்க மாட்டோம். ஓகேவா? கவனி, உனக்கு நீயும் கவனி. அந்த புக்கை மூடி வச்சுட்டு வா. சரியா? கவனி. இன்றி அமையாமையும் தேவையையும் பண்டைய காலத்திலிருந்தே இலக்கியங்கள் வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றன. பண்டைய காலம்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அப்படின்னு வச்சுக்கோ. அப்போலேருந்தே தண்ணியோட இன்றியமையும், அது இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படின்னும், அதோட தேவை. சரியா? நமக்கு தேவையில்லாம் முக்கியமாக அதை பற்றியும் பண்டைய காலத்துலேருந்து இலக்கியங்கள்லாம் நூல்கள்னு அர்த்தம். புத்தகங்கள். இலக்கியம் என்னென்ன? நூல்கள், புத்தகங்கள். அதில் சொல்கிறாங்க. சரியா? வலியுறுத்தி வருகின்றன. ஒரே நிமிஷம். அப்படி ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்காங்களாமா. இன்று நீர் நெருக்கடி, நீர் பற்றாக்குறை இருக்கா? இருக்கிறது. குறிப்பாக சிற்றூர்களில் இந்த நெருக்கடி வாழ்க்கையை சிக்கலாகவே மாறி வருகிறது. சிற்றூர் சின்ன சின்ன கிராமங்கள் அங்கே தண்ணியே இருக்காது. ரொம்ப தூரம் போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. கிலோமீட்டர் கணக்கில் போகணும். நான் எங்கள் பாட்டி ஊர்லலாம் இருக்கும் பொழுது ஒரு 10 கிலோமீட்டர்லாம் சைக்கிளில் போய் தண்ணி 10-15 கிலோமீட்டர் தூரம் போய் எடுத்துகிட்டு வரணும். எப்போ? 1990. இப்போ தான் எல்லா கிராமத்துலையும். நம்ம தமிழ்நாட்டில், வட இந்தியாவில் இன்னும் ரொம்ப மோசம். டிவிலெலாம் வரும்பார். இதை உணர்ந்து இச்சிறுகதை. ஸோ தண்ணியை பாதுகாக்கணும். தண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? தண்ணியை இப்போ முக்கியத்துவம், அதை நம்ம எப்படி பாதுகாக்கணும்னு தான் இந்த பாடத்தில் யார் சொல்லியிருக்கா? கந்தர்வன் சொல்லியிருக்காரு. ஓகேவா? ரைட். சரி. வெயில் குரூரமாய். இந்த படம் தானே புக்கில் இருக்கா? எங்கே இருக்கு? வெயில் குரூரமாய் அடித்து விட்டு தனியே தொடங்கிய வேலை. குரூரமாய் ரொம்ப கொடூரமாக அப்படின்னு அர்த்தம். பயங்கரமான அர்த்தம். புரியுதா? குரூரமாக என்னென்ன அர்த்தம்? கொடூரம், பயங்கரமாக. படிக்கிறதுல காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வெயில் பயங்கரம் கொடூரமாக அடிச்சுட்டு வெயில் குறையுது. அது ஏன் குறையுதுன்னு நம்ம ஜாகிரஃபியில் பார்த்துக்கலாம். சரி. தனியே தொடங்கிய வேலை, அதான் சாயந்தரம் ஆயிடுச்சுன்னு. பேசஞ்சர் ரயிலின் கூவல் வெகு தொலைவிலிருந்து அறுவலாக கேட்டது. பேசஞ்சர் ரயிலின் கூவல். பேசஞ்சர் ரயில்னால் தெரியுமா? மனிதர்கள் போகக்கூடிய ட்ரெயின். அதோட கூன்னு சத்தம் போடுறதுல அது கூவல். ரொம்ப தூரத்துலேருந்து அப்படியே அறுவலான மெதுவாக கேட்குது வர மாதிரி. சுச்சுவேஷன் சொல்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, கருத்தை மட்டும் சொல்லு. சரியா? வல்ல நேர்ந்தல் தாண்டியதும் இன்ஜின் டிரைவர்கள் இப்படித்தான் ஒலி எழுப்புவார்கள். வல்ல நேர்ந்தல் அப்படின்னா அர்த்தம், அது ஊர் பேருன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். திண்ணைக்கு ஓடி வந்து தூணை பிடித்து கொண்டு திரும்பி பார்த்தால் இந்திரா. ஒரு ஊரை தாண்டினவுடனே அந்த டிரைவர், ரயிலோட என்ஜின் டிரைவரு இந்த மாதிரி தான் ஒலி எழுப்புவாங்க. ஸோ ட்ரெயின் வரப்போகுதுன்னு யார் ஓடி வந்து பார்க்குறா? இந்திரா ஓடி வந்து பார்க்குறா. அவங்க வீட்டு முன்னாடி தூண் இருக்குது. தூணை வந்து கட்டி பிடிச்சிட்டு பார்க்குறா. தூரத்தில் ரயில் வருவது மங்களாக தெரிந்தது. தூரமாக வந்தால் எப்படி தெரியும்? மங்களாக தானே தெரியும். இது சுச்சுவேஷன். ஆமாம், இதெல்லாம் சுச்சுவேஷன். ஒரு ஊரில் ரயில் பேவர் இருக்கார். யார்? பேசஞ்சர்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெயில் சாயந்தரம் ஆயிடுச்சு. பயங்கரமாக வெயில் அடிச்சுட்டு வெயில் தாழ்ந்துருச்சு.
அப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடு, ரயில் வர சத்தம் கேட்குது. உடனே இந்திரா ஓடி வந்து என்ன பண்ணுறா, தூணை பிடிச்சிட்டு பார்க்குறா. வெயில் தூரமாக அது வருது, மங்கலாக தெரியுது. சுச்சுவேஷன் இது, கருத்து கிடையாது. என்ன கருத்துன்னு பார்ப்போம். உள்ளே அம்மா பொட்டு தண்ணி இல்லை என்று ரயில் ஊதல் கேட்டு அனிச்சையாக சொல்லி கொண்டிருந்தார். புரியுதா? அங்கே பாரு, அம்மா, அவங்க அம்மா, இந்திராவோட அம்மா. பொட்டு தண்ணி கூட இல்லை, பொட்டு தண்ணி கூட இல்லைன்னு அர்த்தம், ஒரு சொட்டு கூட இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னு அவங்க அம்மா அனிச்சை, யாருமே எதுக்கு யாருமே இல்லை, அவங்களா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பொட்டு தண்ணி கூட இல்லையே அப்படின்னு சொல்லி புலம்புறாங்கல்ல, அந்த மாதிரி. இல்லை, ஐயா சினை ஆட்டை பார்த்தபடி திண்ணையில் உட்கார்ந்திருந்தார். ஐயா, அம்மா, அப்பா, அப்பாவை தான் ஐயான்றாங்க. சினை ஆட்டை பார்த்து, ஆடு குட்டி போடுற மாதிரி இருக்குது, மாசமாக இருக்குது, கர்ப்பமாக இருக்குல்ல, அதுக்கு பேர் சினைன்னு சொல்லுவாங்க. மனிதர்கள் அதுதான் இங்கே காமிக்கிறேனே, அப்புறம் என்ன? சரியா? ஐயா அவங்க அப்பா, ஐயானா அவங்க அப்பா. ஆட்டுக்குட்டி பார்க்குறாரு, அது கர்ப்பமாக இருக்குது. ஆட்டுக்குட்டி கர்ப்பத்தை என்னன்னு சொல்லுவாங்க, சினையாக இருக்குது அப்படிம்பாங்க. அதான் சினை ஆட்டை பார்த்தபடி திண்ணையில் உட்கார்ந்துருந்தார். திண்ணையில் முன்னாலாம் வீட்டுக்கு முன்னாடி உட்காரதுக்கு இடம் இருக்கும் தெரியுமா? திண்ணை. இப்போல்லாம் அந்த மாதிரி திண்ணை இருக்கா? எங்கேயாவது இருக்கா? எங்கே? பாட்டி வீட்டில் அங்கே இருக்கும். சிட்டியில் இருக்கா? இல்லை. உட்கார்ந்துருந்தார். சரியா? உட்கார்ந்துருந்தார். இதெல்லாம் சுச்சுவேஷன் சொல்கிறேன். ஐயாவுக்கு எப்போதும் கணக்கு தான், கணக்கு போட்டுகிட்டே இருப்பார். ஆடு குட்டி போட, குட்டி பெருத்து குட்டிகள் போட்டு குபேரனாகும் கணக்கு. புரியுதா? ஆடு குட்டி போடும், அந்த குட்டி குட்டி போடும், அந்த குட்டி குட்டி போடும், அதெல்லாம் விற்று பணம் சம்பாரித்து பணக்காரனாக மாறுறது. அதான் குபேரன், குபேர கணக்கு. அடுத்தது இந்திரா குடத்தை தூக்கி இடுப்பில் வைத்து கொண்டு வாரியை தாண்டி ஓடினாள். வாரினா ஒரு ஓடை அந்த மாதிரி இடம்னு வச்சுக்கோங்க. வாரி ஓடை மாதிரி இடம் வாரி. மேடை எட்டும்போது 7-8 பெண்கள் இடுப்பில் குடங்களோடு ஓடி வந்து இந்திராவை முந்த பார்த்தார்கள். தாண்டி ஓடும் பொழுது அவங்க பின்னாடி 8 பெண்கள் ஓடியாராங்க. ஓகேவா? எல்லோரும் வாலிப பெண்கள். வாலிப பெண்கள்லாம் உங்களை மாதிரி, உனக்கு மேலே கூட வச்சுக்கோங்க, 14 வயசுக்கு மேலே. முந்துகின்ற பெண்களை பிந்துகிற பெண்கள் சடைகளை பிடித்து இழுத்தனர். முந்துகிற பெண்லாம் முந்திட்டு போகிறவங்க, பின்னாடி போகிற பெண் என்ன பண்ணுறாங்க, சடையை பிடிச்சி வாடி பின்னாடி, நான் முன்னாடி போகிறேன்றது. நீங்கள் அக்கா பண்ணுறீங்கள அந்த மாதிரி. முந்துகின்ற பெண்லாம் முன்னாடி போகிற பெண், பிந்துகின்றனா பின்னாடி இருக்கிறாங்க. எடுத்தாங்க. கைகளை பிடித்து மடக்கினார்கள். நேற்று பண்ணீங்களா 2 பேரும், அதெல்லாம். அடுத்தது அடுத்தவர் குடங்களை படபடவென்று கையால் அடித்தார்கள். சிரிப்பும் கனைப்புமாக ஓடினாலும் முந்துவர்களை பார்த்து நொடிக்கு ஒரு முறை கடுகடுவென்று கோபமானார்கள். சிரித்து விளையாடிக்கிட்டே தான் போகிறாங்க. நான் முன்னாடி போகிறால கொஞ்சம் கோபம் வருது, பிடிச்சி தள்ளி விட்டு சிரிச்சுக்கிட்டே முன்னாடி போகிறது. அப்படி நேற்று நீங்கள் 2 பேர் பண்ண கதை அப்படியே. ஓகேவா? அடுத்தது அடுத்த நொடியில் முந்தும் பொழுது சிரித்து கொண்டார்கள். சரியா? தள்ளி விட்டு முன்னாடி வந்து சிரித்து கொண்டார். இதெல்லாம் சுச்சுவேஷன். ஒன்று மாதிரி 2-3 குடங்களை தூக்கி கொண்டு புயல் நுழைவது போல் ரயில் நிலையத்துக்குள் பாய்ந்தார்கள். ஒரு ரயிலில் தான் தண்ணி வருது போல் இருக்குது. அதனால் 2-3 குடங்களை தூக்கி கொண்டு புயல் காற்று எப்படி வரைக்கும் புஷ்ஷுன்னு வேகமாக அடிக்குமா, அது மாதிரி ரயில் நிலையத்துக்குள்ளே 2-3 ஆளுக்கு 2-3 குடம் தூக்கிட்டு உள்ளே ஓடுறாங்களாம். இந்திரா இதில் படுகட்டியான பெண். படுகட்டியான பெண்ணா திறமையான பெண், வெரி டேலண்டட். எல்லாத்தையும் முந்தி அடிச்சுட்டு ஓடுவான்னு அர்த்தம். படுகட்டியான எல்லோருக்கும் முன்பாக இடம் பிடித்ததோடு மட்டுமல்லாமல் பதற்றமே இல்லாமல் அலட்சியமாக நிற்கிற அழகை பார்த்தால் 5-6 வருஷங்களாக அதே இடத்தில் நிற்பது போல இருந்தது. போய் நின்னாலாம் கெட்டிக்காரி, எல்லாத்தையும் தள்ளி விட்டு முன்னாடி போயிட்டா. 7-8 பேர் முந்திக்கிட்டு முன்னாடி போய் அப்படி அலட்சியமாக நிற்கிறா. அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப காலம் சாதாரணமாக நிற்கிறா. புதுசாக இருந்தால் தான் நம்மளும் அழட்டிக்குவோம், திரும்ப வந்தால் சாதாரணமாக நிற்போம். இடம் பிடிக்க முடியாத பெண்கள் சுவர்களில் சாய்ந்து கொண்டு எகத்தாலும் பேசினார்கள். அவங்கள பற்றி பெரிய பேசுகிறீங்களா 2 பேரும் மாற்றி, அடி போடி நீ ஒன்றால் தான் முடியுமா, இப்படி அடுத்த தடவை நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு பேர் தான் எகத்தாலும் பேசுகிறது. எகத்தாளம். ஸ்டேஷன் மாஸ்டர் வெள்ளை உடைகளோடும் பச்சை கொடியோடும் வந்தவர்
இந்த சச்சரவை பார்த்துவிட்டு ஒரு நாளைக்கு ஸ்குவாடை வர சொல்லி எல்லோரும் அள்ளிக்கிட்டு போய் ஜெயிலில் போகிறேன் என்றார். ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்கிறாராம்மா. ஸ்டேஷன் மாஸ்டர் இருப்பார்ல, என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாரு, ஒயிட் அண்ட் ஒயிட்டு பச்சை கலர் கொடி எடுத்துகிட்டு வராரு. போடுற சண்டையெல்லாம் பார்த்துட்டு இருங்க ஒரு நாள் ஸ்குவாடுனா போலீஸ் டீமு அதான் சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஸ்குவாடை வர சொல்லி, ஸ்குவாட்னா போலீஸ் டீமு சரியா, வர சொல்லி இவங்களெல்லாம் பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட சொல்கிறேன் அப்படிங்கிறார். பெண்கள் இடுப்பு குடங்களுக்குள் முகங்களை கவிழ்த்து வக்கனையாக சிரித்தார்கள். சிரிக்கும்போது வக்கம் வந்துடுமா, இடுப்பில் குடம் வச்சுக்கிறாங்களா, இப்படி வச்சுருப்பாங்க, அதை திரும்பி சிரிக்கிறாங்க. அதை அப்படி சொல்கிறார். இதெல்லாம் செஞ்சு காட்டு, எல்லாம் பயங்கரமாக. அடுத்தது, ரயில் காட்டு யானை பிளறி கொண்டு வருவது போல நிலையத்துக்குள் நுழைந்தது. காட்டு யானை ஜிகு 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 ஜிகுன்னு வருதா, அதான் பிளறி கொண்டு காட்டு யானை வர மாதிரி வருதாம். காட்டு யானை எப்படி இருக்கும், கத்திக்கிட்டு வரும், ஒரு மாதிரி கத்திக்கிட்டு வரும். பயணியர் யாரும் இறங்கும் முன்பாக இந்திரா குடத்தோடு பெட்டிக்குள் பாய்ந்தாள். ரயில் பெட்டிக்குள்ளே போயிட்டான். முகம் கழுவும் பேசின் குழாயை அழுத்தி வேக வேகமாக அரை செம்பும் கால் செம்புக்குமாக பிடித்து குடத்தில் ஊட்டி கொண்டிருந்தாள். புரியுது என்னன்னு, ட்ரெயின் தண்ணி எடுத்துகிட்டு வரல, அந்த ட்ரெயினில் போகக்கூடிய பேசஞ்சருக்கு தண்ணி இருக்குல்ல, வாஷ் பேஷனு, அதிலிருந்து தண்ணியை பிடிச்சி ஊற்றுறா. அவ்வளோ தண்ணி பற்றாக்குறை. ராஜஸ்தான்லாம் அப்படி தான் இன்னமும். நம்ம ஊரில் அப்படி இல்லை, மாறிடுச்சு ராஜஸ்தானில். முகங்களும் பேசின் குழாயை அழுத்தி வேக வேகமாக அரை செம்பு கால் செம்பு என வாஷ் பேஷன் இருக்குல்ல, அதில் வர தண்ணி பைப்பு அரை செம்பு கால் செம்பாக பிடிச்சி ஊற்றுறாளாம். இந்த குழாயில் தண்ணீர் சனியனும் விறுவிறு என்று வந்து விடாது, இந்த பீடை குடமும் நிறைந்து தொலைக்காது அப்படிங்கிறாங்க. கிடைக்கல, அதனால் தண்ணியை திட்டுறா. தண்ணீர் சனி இந்த குழாயில் வராது, இந்த குடமும் நம்பாது, பீடை குடமும் அப்படிங்கிறா, திட்டுறா. சனியின் பீடையெல்லாம் திட்டுறதுக்கு தானே யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி சொல்கிறா. இதுதான் நாளை சாயந்தரம் வரை வீட்டுக்கு குடி தண்ணீர். குடி தண்ணியாக தான் நம்ம வாஷ் பேஷனில் வரதுன்னா குடி தண்ணி. ஆமாம், அப்போ தண்ணிக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பேர். ராஜஸ்தான்லாம் அப்படி தான் இருக்குது, மத்திய பிரதேசம் ராஜஸ்தான்லாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆமாம், இதுவும் கிடையாதென்றால் பிலாப்பட்டிக்கு போக வேண்டும். நல்ல தண்ணி இருக்குது. பிலாப்பட்டினா பக்கத்தில் ஒரு ஊர். நான் சொன்னால 15 கிலோமீட்டர் போகணுன்னு. நாங்களாவது சைக்கிளில் போவோம். அந்த வயசான பெண்களுக்கெல்லாம் சைக்கிள் ஓட்ட தெரியாது, தலையிலையும் இடுப்புலையும் குடம் வச்சுட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. 15 கிலோமீட்டர் எப்படி இருக்கும்? அவ்வளோ கஷ்டம் இல்லை. அது இப்போ கிலோமீட்டர் கணக்கில் போகணும். அது சொல்லிக்கிட்டே தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறா. இந்த ஊரும் அக்கம் பக்கத்து ஊர்களும் ஓடு அரித்து போய்விட்டன. ஓடு அரித்து போச்சுன்னா தண்ணி இல்லாமல் வறண்டு போச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? ஊருக்குள் 4 இடங்களில் கிணறு வெட்டி பார்த்தார்கள். கிணறு வெட்டி பார்த்தாங்க. நிலத்தடி தண்ணி இருந்தால் தானே கிணத்துல தண்ணி வரும். உப்பென்றால் குடலை வாய்க்கு கொண்டு வருகிறது உப்பு. உப்பு பயங்கர உப்பு கைக்குது. ராஜஸ்தான்லாம் அப்படி தான் இருக்கும். ராஜஸ்தானில் கடற்கரை ஓரத்தில் அங்கெல்லாம் தண்ணி வந்தால் உப்பு கைக்கும், நல்ல தண்ணி இருக்காது. கடல் தண்ணீரை விட 1 மடங்கு கூடுதலான உப்பு. கிணற்று தண்ணீரில் உப்பளம் போடலாம் என்கிறார்கள். உப்பளம்னா என்ன தெரியுமா? கடல் தண்ணி இருக்குல்ல, உப்பு எப்படி தெரியுமா எடுப்பாங்க? கடல் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வயலில் கட்டிடுவாங்க, ஆவியாகி போயிடும். சரியா? உப்பு கிடைக்கும். அந்த வயல் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் உப்பளம். அவ்வளோ உப்பு இருக்காமா. அவங்க ஊரில் கிணறு தோண்டி தண்ணி எடுத்தது. அவ்வளோ கஷ்டத்தெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கா. அதனால் கை கால் கழுவுறதுக்காக டேங்கில், ரயிலில் வரக்கூடிய டேங்கில் வச்சுருக்காங்க, அந்த தண்ணியே நல்ல தண்ணியாக இருக்காமா. ரயில் 2 நிமிஷம் 5 நிமிஷம் தான் அன்றைக்கி, அதுக்குள்ளே தண்ணியெலாம் பிடிக்கணும். சரியா? அவ்வளோ கஷ்டப்பட்டு தண்ணி பிடிக்கிறாங்க. எல்லா ஊர்களும் தீர்ந்து போய்விட்டன. எல்லா ஊர்லேயும் தண்ணி இல்லை. எல்லா ஊர்லேயும் பருவ காலத்தில் மழை பெய்யும். பருவ காலத்தில் மட்டும் மழை பெய்யும். நம்ம ஊர்லேயும் அப்படி தானே, வருஷம் ஃபுல்லாக மழை பெய்யுதா? பருவகால சீசனில் மட்டும் மழை பெய்யும். புயல் வந்தால்தான் இந்த பக்கம் பூராவுக்கும் மழை. மழை பெய்வதில்லை, பெய்தால் பேய் மழை. பெய்மலை மழை பெய்யாது. ராஜஸ்தான்லாம் அப்படி தான், மழை பெய்யாது, கொஞ்சம் பயங்கரமாக பெய்யும். அதேமாதிரி நம்ம ஊர் கடற்கரை ஓடலாம் இருக்குல்ல, அங்கே அப்படி தான் பெய்யும். சென்னையெல்லாம் இருக்குல்ல, மழையை பெய்யலை பாருங்கள், கொஞ்சம் கொட்டி தீர்த்துரும். கண்மாய்
அந்த ஏரியா தான். கண்மாய் ஊரணி எல்லாம் உடைப்படுத்து வெள்ளம் போய் 3ஆம் நாள் மறுபடி நீரில்லா பூமியாக கிடக்கும். மழை திடீர்னு பெய்யாது, பெய்யாமன்னா வறட்சி ஆகிடும். பெஞ்சிச்சு அப்படின்னாக்கா கண்மாயினாக்கா ஏரி. நோட் பண்ணிக்கிறியா பக்கத்தில்? ஏரி கண்மாயினா பென்சில் வச்சு இனிமேல் நோட் பண்ணிக்குவோம். அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் எல்லாம் வீடியோ போய் பார்த்துட்டு நோட் பண்ணி எடுத்துக்குவோம். பென்சில் வச்சுட்டு உட்காரு. கண்மாயினா ஏரி. குளம் ஊருணி, ஊருணியா குளம். அந்த மதுரை பக்கம் அந்த பக்கம்லாம் ஊருணின்னு சொல்லுவாங்க. ஊருக்கு நடுவில் இருக்கிறதுனால ஊருணி. புரியுதா? ஏரி பெருசாக இருக்கும், விவசாயத்துக்காக வச்சுருப்பாங்க. ஊருணி ஊருக்கு நடுவில் இருக்கும், குளிக்கிறதுக்கோ குடிக்கிறதுக்கோ வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வெள்ளம் வந்துச்சுன்னா அதெல்லாம் உடச்சிக்கிட்டு போயிடும். உடச்சிட்டு போயிட்டு 3ஆவது நாளே தண்ணியெல்லாம் போயிடும், வறண்டு போயிடும். அதை சொல்லிக்கிட்டே இருக்கா அவங்க ஊரை பற்றி. வெஞ்சா மழை கொட்டுன்னு கொட்டி வெள்ளம் எல்லாத்தையும் ஊருணிலாம் உடச்சிட்டு போயிடுது. இல்லைன்னா மழையே பெய்யாது. இதுதான் நிலமை. ஆகாயத்துக்கு பூமிக்கு இந்த ஊர் பக்கம் நிரந்தர பகை. ஆகாயத்துக்கு பூமிக்கு பெஞ்சா மழை பெய்யாது, பெய்யவே பெய்யாது. பெஞ்சா கொட்டி தீர்த்து வெள்ளம் வந்து ஊரணிலாம் உடச்சிட்டு போயிடும். அதான் வானத்துக்கும் எங்கள் பூமிக்கு எங்கள் ஊருக்கும் பகை. சரியா? நல்லதே செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிறா. ஐயா காலத்தில் உலகம்மாள் கோயில் கிணறு மட்டும் நல்ல தண்ணீர் கிணறாக இருந்தது. ஐயா காலத்தில்னா அவங்க அப்பா காலத்தில், அவங்க அப்பா சின்ன வயசாக இருக்கும் பொழுது. சரியா? உலகம்மாள் கோயில், உலகம்மாள்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் ஒரு கிணறு இருந்துச்சு. ஐயா காலத்தில் உலகம்மாள் கோயில் கிணறு மட்டும் நல்ல தண்ணீர் கிணறாக இருந்தது. இது அதில் இல்லை. நீ அதை படித்து மட்டும் சொல்லிடு, கதையை மட்டும். ஏற்றம் வைத்து அதிகாலை முதல் டின் கட்டி 4-5 இளவட்டங்கள் இறைத்து கொண்டே இருந்தார்கள். ஏற்றம் கட்டி, ஏற்றம் வைத்து அப்படின்னா தண்ணி இறைக்கிறது, அது பேர் ஏற்றம்னு சொல்லுவாங்க. இளவட்டங்கள் வயசான ஆம்பளைங்க தண்ணி இறைச்சிக்கிட்டே இருப்பாங்களாம், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் டின்னு கட்டி இறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. பெண்கள் தலையில் ஒரு குடம், இடுப்பில் ஒரு குடம் என்று எடுத்து வந்தார்கள். போய் அங்கே போய் அவங்க இறைச்சி கொடுப்பானுங்க. அவங்க போய் எடுத்து தலையில் ஒரு குடம், இடுப்பில் ஒரு குடம் சொன்னால அப்போவே போய் எடுத்து வைப்பாங்க. ஜனங்கள் இலுப்பை மரத்துக்காய் கண்மாய் கரம்பை என்று தலை தேய்த்து ஜன்னி வருகின்ற மாதிரி சுகமாக குளித்தார்கள். ஜனங்கள்லாம் மக்கள். இலுப்பை மரம்னு ஒன்று இருக்குது, சரியா? அதோட காய். அப்புறம் கம்மாய் கரம்பை. கம்மாய் கரம்புனா சொன்னல ஏரின்னு. ஏரி ஓரத்தில் என்ன தண்ணி இருக்கும். தண்ணி ஓரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குழி மாதிரி வெட்டி வச்சுருப்பாங்க. அதில் தண்ணி ஊறி இருக்கும். அதில் ஒரு சேகக்காய் மாதிரி மண் வந்துடும். சேகக்காய் மாதிரி மண், கசடு இருக்குல்ல, அது சேர்ந்துருக்கும். அதை எடுத்து போட்டு தலைக்கு தேய்ச்சி குளிப்பாங்க. குளிர்ச்சி அது. அதை போட்டு குளித்தாக்கா பூச்சியெல்லாம் என்ன ஆயிரும், செத்து போயிடும். இந்த டிஸ்கவரி பார்த்துருக்கியா? யானை சேரெலாம் எடுத்து அடிச்சுக்கும். அது மாதிரி அப்போ சோப்பு சாம்பெலாம் இல்லை. ஸோ அதை வச்சு குளிப்பாங்க. ஜன்னி வர அளவுக்கு. ஜன்னி வரன்னு ஒரு குளிர்ச்சியாக உடம்பு கூலிங்கான ஜன்னி வந்துடும். ஜன்னி தெரியும்ல, ஜன்னி வர்றது. அதெல்லாம் சனிக்கிழமைகள் வானவில்லாக எண்ணெயும் வாசனையுமாய் சீயக்காயும் மிதக்கும். சனிக்கிழமையில், சனிக்கிழமைனா எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. நல்லா சிறப்பாக இருந்துச்சுன்னு அர்த்தம். எப்போ? அந்த உலகம்மாள் கோயில் கிணறு இருக்கிற வரைக்கும். தண்ணியில் எண்ணெய் மேர்ந்தால் எப்படி இருக்கும்? வானவிலுக்கு தெரியுமா? அதான் சொல்கிறாங்க. நந்தவனத்துக்கு பாயும் தண்ணீரில். இவங்க குளித்த தண்ணீர் எங்கே போங்கன்னா செடி மரம்லாம் இருக்கும் அந்த கோயிலில். நந்தவனத்துக்கு பாயும். இப்போதெல்லாம் பூண்டற்று போய்விட்டன. அந்த மாதிரி பூண்டுனா சின்ன செடி கூட இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்த இடம் அங்கே உலகம்மாள் கோயில் கிணறு. இப்போதெல்லாம் அப்படி இல்லை. முல்லை மணந்த நந்தவனம் குட்டிச்சுவர்களில் சின்ன அடையாளங்களோடு பாலடைந்து கிடைக்கிறது. முல்லை செடி, முல்லைப்பூ இல்லைன்னா தெரியுமா? மல்லிகைப்பூ இருக்குல்ல, அது மாதிரி அந்த 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 பூவெல்லாம் பூத்து குலுங்கியிருக்கு. இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை. என்னாச்சான்? தண்ணியெலாம் இல்லாமல் போயிடுச்சு. எந்த கிணத்துல தண்ணி இருந்துச்சு? உலகம்மா கோயில் கிணறுல. ஆனால் இதை நீ சொல்ல வேண்டாங்க. கிணற்றில் முல்லை வெட்டி போட்டிருக்கிறார்கள். மழை பெய்து குண்டுக்கால் நிறையும் வரை குடிக்க தண்ணீர் வேண்டி பெண்கள் குடங்களோடு பிலாப்பட்டிக்கு போகிறார்கள். மழை பெய்து குண்டுக்கால் நிறையும் வரை, அது வரைக்கும் என்ன பண்ணுறாங்க பெண்கள்லாம்? துணியை புடவையெல்லாம் மடித்து கட்டிக்கிட்டு தண்ணி தூக்குறதுக்கு எங்கே போகிறாங்களாம்மா? பிலாப்பட்டிக்கு போகிறாங்க. இதில் என்ன பாடத்தில் இருக்குது? அப்போ இதிலேருந்து இது தேவையில்லை. இதிலேருந்து இது வரைக்கும் அதை விட்டுரு. இது அந்தளவுக்கு
ஆனால் முன்னாடி அவங்க ஐயா காலத்தில் அவங்க அப்பா சின்ன வயசில் இருக்கும் பொழுது ஒரு கிணறு இருந்துச்சு, கோயில் கிணறு. அங்கேருந்து தண்ணி குடமாக இறைச்சாங்க. பெண்கள் வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனாங்க. இசிய கையெல்லாம் தேய்ச்சி நல்லா குளித்தாங்க. தண்ணி பாயிற இடம் பெரிய நந்தவனமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த இடம் எப்படி இருக்காமா, காஞ்சி போய் வறண்டு கிடக்குது. ஒரு பூண்டு, ஒரு சின்ன செடி கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, 3 மைல் தூரம். இது நடுவில் பழைய கதையை சொல்லிட்டு திரும்ப வராங்க. எங்கே இருக்கிற அவ ரயிலில் தண்ணி எடுத்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கா. மழை பெய்ய மாட்டேங்குது, பேஞ்சாக்கா கொட்டி தீர்த்துட்டு வெள்ளமாக அடித்து கரையெல்லாம் உடச்சி ஏரி குளமாக என்ன ஏரி உடச்சிட்டு போயிடுது. எங்கள் நிலத்துக்கும் வானத்துக்கும் என்ன இல்லை, பகையாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே வரா. 3 மைல் தூரம் நடக்க வேண்டும் பிலாப்பட்டிக்கு. இப்போ பிலாப்பட்டி சொன்னால, ஐயோ இந்த தண்ணி ரொம்பலன்னா நான் எங்கே போகணுன்னா நல்ல தண்ணிக்கு பிலாப்பட்டிக்கு போகணும். பிலாப்பட்டிக்கு எவ்வளோ தூரம் போகணுமா, 3 மைல். 3 மைல்னால் எவ்வளோ தெரியுமா, 1.5 கிலோமீட்டருக்கு மேலே. 1 மைல்னால் இப்போ 3 மைல்னால் எவ்வளவு, 5 கிலோமீட்டர் வரும். அந்த மாதிரி ஊரணிக்கு பக்கமாக இருக்கிறது அந்த நல்ல தண்ணீர் கிணறு. ஊரணிக்கு பக்கம், ஊரணி என்ன சொன்னால, பிலாப்பட்டியில் குளம் இருக்குது, குளத்துக்கு பக்கத்தில் அந்த நல்ல தண்ணி கிணறு இருக்குது. ஊறத்தான் இறைக்க வேண்டும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊறும், கொஞ்சம் கொஞ்சமாக இறைக்கணும். தீர்ந்து போயிடும், 2 குடம் எடுத்தால் தீர்ந்து போயிடும். திரும்ப வெயிட் பண்ணணும். கிணத்துல தண்ணி ஊற இறைக்கணும், எடுத்துகிட்டு வரணும். இறைக்கணும்னா தண்ணி இழுக்கிறது. மதியம் வரை பிலாப்பட்டி ஜனம் மட்டும் இறைத்துக்கொள்ளும். மதியம் வரைக்கும் அந்த ஊர் மக்கள் மட்டும் இறைச்சிக்குவாங்க. பிலாப்பட்டி ஊர் ஜனனா மக்கள், ஓகேவா. மதியத்துக்கு மேல் வெளியூர் ஆள்களுக்கு விடுவார்கள். காய்ந்து கருவாடாக கிடந்து ஒரு சொட்டு சிந்தாமல் நடந்து ஊர் திரும்பி வீட்டு பரியேறினால் பொழுது சாய்ந்து கொண்டிருக்கும். மதியத்துக்கு மேலே தான் தண்ணி விடுவாங்க. அது வரை குடிக்க கூட தண்ணி இருக்காது. ஸோ வெயிலில் காஞ்சி போய் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இறைச்சி அதை எடுத்துகிட்டு 5 கிலோமீட்டர் நடந்து வீட்டுக்கு வந்தாக்கா சாயந்தரம் ஆயிடும். அப்போ ஒரு நாளே போகும். தண்ணி தூக்க ஒரு நாள் வேஸ்ட். இப்போ எங்கே வருது தண்ணி, திறந்தவொன்னே வருது, மேட்டூர்லேருந்து வருது, அங்கே வீட்டுக்குள்ளே வந்துட்டு பிடிச்சிக்கும். அப்போ என்ன பண்ணணும், தண்ணீரை நம்ம சிக்கனமாக பயன்படுத்தும். சேமிக்கக்கூடாது, சிக்கனமாக பயன்படுத்தும். அப்போ சேமிப்பாயிடும், ஓகேவா. வேஸ்ட்டு தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அம்மா தான் தினமும் பிலாப்பட்டிக்கு போய் வந்து கொண்டிருந்தது. வயிற்றில் கட்டி வந்ததிலிருந்து இந்திரா குடத்தை எடுத்தாள். அவங்க அம்மா தான் பிலாப்பட்டிக்கு போயிட்டு வந்தாங்க. அவங்க அம்மாவுக்கு வயிற்றில் தான் கட்டி, இந்திரா அதிலேருந்து போகிறான். 4 மாதத்துக்கு முன்தான் ரயில் நிலைய ஓரத்து வீடுகளில் இந்த பேச்சு வந்தது. உலகம் பூராவும் தண்ணீர் இல்லைனாலும் சரி, நாள் தவறாமல் ரயிலுக்கு மட்டும் எங்கிருந்தாவது கொண்டு வந்து ஊற்றி விட்டுறான்னு பாரு அப்படின்னு எப்போ சொல்கிறாங்க. 4 மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த பேச்சு வருதாமா. உலகம் ஃபுல்லாக மழை பெய்யல, தண்ணி இல்லாட்டி ரயிலுக்கு மட்டும் தண்ணி வந்துடுது, எங்கேருந்து வருது அப்படின்னு. சரியா பேசிக்கிறாங்களா மக்கள்லாம். இப்படி பேசியே 3 மணிக்கு வரும் பேசஞ்சர் ரயிலை குறிவைத்து தண்ணீர் பிடிக்க ஆரம்பித்தார்கள். 6 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து ரயிலில் மட்டும் தண்ணி வந்துடுதில்ல. பேசி எல்லா மக்களும் ரயிலில் 3 மணிக்கு வரக்கூடிய ரயில், அதில் தண்ணி பிடிக்கிறதுக்காக காத்து கிடக்குறாங்க. 3 மணி ரயிலுக்கு மதியம் 12 மணிக்கே பெண்கள் வந்தார்கள். க்யூவில் நிற்கணும்ல வரிசையாக, 12 மணிக்கே. அங்கே நடந்து அவ்வளோ தூரம் போயிட்டு அதை பிடிச்சிட்டு வரத்துக்கு 6 மணி ஆயிரும். 3 மணிக்கு வந்தாக்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு நின்றுட்டு ஈஸியாக பிடிச்சிட்டு போயிடலாம். 4 மணிக்குள்ள வீட்டுக்கு போயிடலாம். அந்த மாதிரி இந்திரா இந்த நேரங்களில் அதிகமாக கனவு கண்டாள். உள்ளூரில் எவனுக்கும் கழுத்தை நீட்டிவிடக்கூடாதென்றும், பிலாப்பட்டி மாதிரி தண்ணீர் உள்ள ஊர்களில் பெண் கேட்டு வருவது மாதிரியும் கனவு காண்பாள். ஆமாம் தானே, பெண்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவங்க ஊருக்கு அனுப்பி வச்சுருவாங்க. அது கனவு காங்கிறா யார், இந்திரா. இந்த மாதிரி நம்ம ஊர்லலாம் எவனையும் கல்யாணம் பண்ணிக்கூடாது. பிலாப்பட்டி மாதிரி நல்லா தண்ணி வசதி இருக்கிற ஊர்லேருந்து ஒருத்தன் மாப்பிள்ளை பார்க்க வரான், பொண்ணு பார்க்க வரான், அவனுக்கு கல்யாணம் ஆகி போகிற மாதிரி கனவு காங்கிறாளாம். புரியுதா தண்ணி எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. பிலாப்பட்டிக்கு நடந்து போய் தண்ணீர் தூக்கி வந்த ராத்திரிகளில் கால் வலியோடு விடிய கிடந்திருக்கிறாள். 5 கிலோமீட்டரில் 5 கிலோமீட்டர் நடந்து போகணும், தண்ணி இறைக்கணும், திரும்ப என்ன பண்ணணும், 5 கிலோமீட்டர் வரணும், தண்ணியை தூக்கிட்டு வரணும். இப்போ டோட்டலாக அவன் நடந்தது எவ்வளவு, 10 கிலோமீட்டர் வேகாத வெயிலில். அப்போ எப்படி இருக்கும், டயர்டாயிரும், கால்லாம் வலி எடுத்து. கொஞ்சம் நேரம் விளாண்டாவே கால் வலிக்குதா. 10 கிலோமீட்டர்னால் பார்த்து. நோவோ நோக்காடோனா உடம்பு சரி இருக்கோ இல்லையோ, உடம்பு சரியில்லாட்டும் போய் தான் ஆகணும் அப்படின்னு அர்த்தம்.
பொம்பளை பிலாப்பட்டி போயாக வேண்டும். ஏன்னா தண்ணி தூக்குறது பெண்களோட பொறுப்புன்ற மாதிரி இருக்குது கிராமத்தில். அதனால் பொம்பளை பிலாப்பட்டிக்கு போகணும். எதுக்கு? 10 கிலோமீட்ரு தண்ணீர் தூக்குறதுக்கு. தண்ணீர் கொண்டு வந்து சோறு பொங்க வேண்டும். சோறு வடிக்கணும், அதான் பொங்குதுன்னு சொல்லுவாங்க. குடிக்க கொடுக்கணும் ஆம்பளைங்களுக்கு, பெண்களோட வேலை. இந்திரா மாதிரி அமைதியாக மற்ற பெண்கள் கனவு காணாமல் இடம் பிடிக்க அடிதடி சண்டைகளில் இறங்குவதையும் ரயில் நிலைமை அவர்கள் ஆதிக்கத்துக்கு போய் கொண்டிருந்ததையும் ஸ்டேஷன் மாஸ்டர் விரும்பவில்லை. மற்ற பெண்கள்லாம் இந்திரா மாதிரி கனவு காமாமல் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. நீ பயங்கரமாக சண்டை நடக்குது, அடிதடிலாம் நடக்குது. ஸ்டேஷன் மாஸ்டர் பார்த்துக்கிட்டே இருக்கார். சிப்பந்திகளை கொண்டு ஒரு நாள் வீடு வரை விரட்டினார். சிப்பந்தினா யார்? போலீஸ்காரங்க. சிப்பந்தி ஒரே நிமிஷம் இருங்க, 3 அர்த்தம் இருக்குது. பணியாளரே வச்சுக்குவோம். சரி, பணியாளர் வச்சுக்கலாம். பயணிகள், சிப்பந்தினா பயணிகளை வச்சு விரட்டி விட்றாங்க போங்க அப்படின்னு சொல்லி. பயணினா யார்? ட்ராவலர், பேசஞ்சர். என்னது அது? அன்று ஒரு பொட்டு தண்ணீர் கூட ரயிலிருந்து யாராலும் கொண்டு போக முடியவில்லை. ஓகேவா? ஒரு சில நாள் இவங்க ஏன்னா பயங்கரமாக சண்டை போடுறாங்களா, அது மாதிரி. பாயிண்ட்ஸ்மேன் பக்கத்து ஊருக்காரர். பாயிண்ட்ஸ்மேன்னாக்கா அது யாருன்னு பார்ப்பான். பயணி வேலை செய்கிறோன்னு வச்சுக்கோங்க. அவரை வைத்து பேசி தான் இந்த ஏற்பாடு. ரயில் வரும்போது தான் வர வேண்டும். ரைட். பாயிண்ட்ஸ்மேன் அந்த ஊருக்காரர், அந்த பாயிண்டில் நிற்கிறவர். ரயில் கொடி கட்டுறாருல அவர் பாயிண்ட்ஸ்மேன். அவர் ஏற்பாடு பண்ணி 12 மணிக்கெலாம் வரக்கூடாது ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ரயில் வந்தோடனே வாங்க, வரும்பொழுது வாங்க அப்படின்னு. அதனால தான் 3 மணிக்கு ரயில் சத்தம் கேட்டோன்னே எந்திரிச்சு ஓடி வரான். இதுக்கு முன்னாடி பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதனால அந்த வேலை வந்து சத்தம் போடக்கூடாது. தண்ணீர் கொஞ்சம் தான் பிடிக்க வேண்டும். இவற்றுக்கு கட்டுப்பட்டு வருவதாக பேர். கட்டுப்பட்டு வர்றது மாதிரி அர்த்தம். பேர்னாக்கா வர்றது மாதிரி பேர். வாங்கம்மா. ஆனால் பேருக்கு தான் அந்த மாதிரி. ஆனால் நீங்கள் என்னல்ல கட்டுப்படுறதில்ல அப்படின்னு அர்த்தம். பேர். சண்டை இன்னும் நாறிக்கொண்டிருக்கிறது. வாங்க. எந்த சண்டை எப்படி நடந்தாலும் இந்த பெண்களுக்கு ஆறாத ஆச்சரியம் ஒன்று உண்டு. சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது, இருந்தாலும் ஆச்சரியம். நம்ம ஊர் தண்ணீரை விட வசதியான தண்ணீர் ரயில் குழாயில் வரும் பொழுது ஏன் சில ரயில் பயணிகள் வெள்ளை பாட்டில்களில் தண்ணீரை 15 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் வாங்கி வைத்து கொண்டு திரிகிறார்கள் என்று. சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. சரியா? ஆச்சரியம் இருந்தாலும் நம்ம ஊர் தண்ணியோட, நம்ம ஊர் உப்பு தண்ணி, ட்ரெயினில் அவ்வளோ அற்புதமாக தண்ணி இருக்குது. சரியா? ஆனால் ரயில் பயணிகள் என்ன பண்ணுறாங்க? வாட்டர் கேன் வாங்கிட்டு இருக்கான் 5 ரூபா கொடுத்து. அதை பற்றி உங்களுக்கு ஆச்சரியம். ஏன்டா நல்ல தண்ணி இருக்குது, ஏன்டா காசு கொடுத்து தண்ணி வாங்குறீங்க அப்படின்னு. இந்த பெண்கள், இந்த கிராமத்து பெண்கள். இந்திரா உள்ளங்கையை இன்னும் அழுத்தி கொண்டிருந்தாள். உள்ளங்கை கசக்கிறது இப்படி செய்யும்போல ஏதாவது யோசித்தோம், அந்த மாதிரி அழுத்தி கொண்டிருந்தாள். தண்ணீர் சன்னமாகவோ பைப்பை அழுத்திக்கிட்டே இந்த கதையெல்லாம் நடக்குது. தண்ணி பைப் பிடிச்சி ஊற்றுறால, அது பிடிச்சி ஊற்றிக்கிட்டே இந்த பழைய ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லிக்கிட்டே வராங்க. தண்ணீர் சன்னமாக வந்த குழாயில், சன்னமான அர்த்தம் கம்மியாக வருதுன்னு அர்த்தம். குழாயில் பாதிக்கும் கூட நிறையவில்லை தண்ணி. இன்ஜினிலிருந்து ஊதல் ஒலி. ட்ரெயின் எடுக்க போகிறான்னு அர்த்தம். அரை குடம் கூட ரொம்பலை. ஓகேவா? அம்மா சொட்டு தண்ணி இல்லை என்று முணங்கியது ஞாபகத்துக்கு வந்தது. சில நேரங்களில் இன்ஜினிலிருந்து ஊதல் ஒலி வந்தாலும் புறப்பட தாமதமாகும். என்ஜின் பூனாலும் கிளம்புறதுக்கு லேட்டாகும். ஸோ ரயில் நிற்கிற மாதிரி இருந்தது. இன்னும் கொஞ்சம் மாட்டிலும் பிடித்து குளத்தில் ஊற்றிவிட்டு குதித்து விடலாம் என்று நினைத்து கொண்டே உள்ளங்கையை மேலும் அழுத்தினாள். ரயில் அடிச்சிருச்சு, இருந்தாலும் அரை குடம் தான் தண்ணி இருக்குது. அம்மா வேறு ஒரு சொட்டு தண்ணி இல்லைன்னா ஒரு சில டைம்லன்னா ரயில் என்ஜின் ஊதுனாலும் ஒலி எழுப்பினாலும் நின்றுட்டு லேட்டாக தான் போகும். ஸோ இன்னும் கொஞ்சமாக தண்ணி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு திரும்ப அழுத்தி தண்ணி பிடிக்கிறான். ரயில் வேகம் அதிகரித்தது. வண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஓகேவா? பிளாட்பாரம் முனை வருவது போல் இருந்தது. பிளாட்பாரம் முனைன்னா அர்த்தம் எட்ஜு. பிளாட்பாரம் விட்டு வெளியில் போகுதுன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ண முடியாது? இறங்க முடியாது. பிளாட்பாரம்னா கூட பரவாயில்ல, மேடாக இருக்கும். பிளாட்பாரம் தாண்டியாச்சுன்னா இறங்குறது கஷ்டம். படபடம் என்று செம்பை எடுத்து குடத்தை பாதையில் வைத்துவிட்டு குதிக்க போனால், குதிச்சுட்டு பாதையிலேருந்து குடத்தை எடுத்துக்கலாம் போனால், முழங்கை வரை கண்ணாடி வளையல்கள் அணிந்த ஒரு
வடக்கத்தி பெண் ஓடி வந்து இவளை இழுத்து வண்டிக்குள் தள்ளிவிட்டு கோபமாக கத்தினாள். முழங்கை வரைக்கும் ராஜஸ்தான் பெண்ணுன்னு வச்சுக்காங்களா, முழங்கை வரைக்கும் போடுவாங்க. அந்த மாதிரி குதிக்க போனாலா ட்ரெயின் மூவ் ஆகிறப்ப அவள் வந்து இவளை பிடிச்சி உள்ளே தள்ளி விட்டு அவளை கத்துறான். ரயில் ஓடுறதில்ல, குதித்து செத்து போயிட்டுனா ட்ரெயினை நிறுத்தி வச்சுருவாங்கல்ல அப்படின்னு கத்துறான். மொழி புரியவில்லை என்றாலும் தற்கொலை பண்ணி கொள்ள பார்த்தாய் என்கிற மாதிரி ஒழித்தது. அவள் தற்கொலை பண்ணிக்க போகிறான்னு நினச்சிக்கிட்டாலாம். ஓடுற ட்ரெயின்லேருந்து குச்சி அப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. சினை ஆட்டை பார்த்தபடி கணக்கு போட்டு கூட்டியிருந்த ஐயா காலார கடை தெருவுக்கு போன போது சின்னவன் ஓடி வந்து இறைந்து கொண்டே சொன்னான், ரயில் போயிருச்சு, அக்கா இன்னும் வரல. இறைந்து கொண்டே அழுதுகிட்டே சொல்கிறான், ரயில் போயிடுச்சு, அக்காவை காணோம். இவங்க அப்பா எங்கே போயிருக்காரு? காலார கடை தெருவுக்கு போயிட்டு வர்றார். ஆம்பளை சும்மா அமைதியாக இருக்கான். பெண் தான் தண்ணி எடுக்கிறதுக்காக போய் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயமும் இதில் வருது. ஐயா ரொம்ப சாதாரணமாக சொன்னார், எங்கேயாவது வாயளந்துக்கிட்டு இருக்கும். வாயளந்துக்கிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்? தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்குது. வாயளந்துக்கிட்டு இருக்கும். போய் நல்லா பாருலே அப்படிங்கிறார். போய் பாரு, நல்லா பாரு அப்படிங்கிறது. பாருடாங்கிறதுக்கு பாருலேங்கிறது. நல்லா பார்த்துட்டு தான் அம்மா சொல்ல சொன்னிச்சு. லேசான பதட்டத்துடன் வீடு வந்தவரிடம் அம்மா படபடவென்று சொன்னால், ஓடுங்க அந்த ரயிலை பிடிங்க, என் மக அதிலே தான் போயிட்டு அடுத்த ஸ்டேஷனில் பிடிங்க போங்க. போயிட்டா என் மக அதில் தான் போயிட்டா அடுத்த ஸ்டேஷனில் போய் பிடிங்கன்னு அவன் மனைவி சொல்கிறான். யாருக்கிட்ட? வீட்டுக்காரன்ட்ட. அண்ணன் வீடு, தம்பி வீடு, மச்சினன் வீடுகளில் ஆட்கள் ஓடி வந்தார்கள். அண்ணன் வீடு, அந்த பொண்ணோட அண்ணன் வீடாக இருக்கும், அவங்க அம்மாவோட அண்ணன் வீடு, அல்லது இவரோட அண்ணன் வீடு. தம்பி வீட்டிலேருந்து, மச்சின வீட்டிலேருந்து, பொண்டாட்டியோட தம்பி வீட்டிலேருந்து எல்லாம் ஆள்லாம் ஓடி வராங்க. 2 பஸ்கள் போய் 3ஆவதாக வந்த ராமநாதபுரம் பஸ்ஸில் ஏறியும் ஏறாமலுமாக கண்டக்டரிடம் கத்தினார்கள். ஏறதுக்குள்ளே கத்துறான், வண்டி எடு வண்டி எடு. ஏன்னா பேசஞ்சர் வண்டி அடுத்த ஸ்டாப்பில் நிற்கும். அந்த ஊருக்கு போடா, பொம்பளை பிள்ளை போயிட்டா, மாட்டிக்கிட்டா ட்ரெயினில், சொந்தக்காரெல்லாம் சேர்ந்து போகிறாங்க. பேசஞ்சர் ரயிலை பிடிப்பா, டிக்கெட் கொடுப்பதில் மும்முரமாக இருந்த கண்டக்டர் அதை சாதாரண முறையில் கேட்டுக்கொண்டு பதறாமல் இருக்கவே ஐயாவின் மைத்துனர் பாய்ந்தார். மைத்துனர்னா யார் புரியுமா? இவங்க வீட்டுக்கார அம்மாவோட தம்பி அல்லது அண்ணன், அவன்தான் மைத்துனர். அவங்க அப்பா சொல்கிறாரு, சீக்கிரம் வண்டி அடியா அப்படிங்கிறான். அவன் கண்டுக்கலை. கண்டக்டர் பாட்டில் டிக்கெட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான். உடனே என்ன பண்ணுறான்? மைத்துனர் ஓடி வரான். அதை சாதாரண முறை கேட்டுக்கொண்ட பதறாமல் இருக்கவே ஐயாவின் மைத்துனர் பாய்ந்தார். சண்டைக்கு வரான். பொண்ணு ரயிலோட போயிடுச்சுன்னு நாங்கள் ஈரக்குலையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு கத்துறோம், அடிவயரெல்லாம் பிடிச்சிக்கிட்டு தொண்டைக்குழியில் இங்கேருந்து அடிவயத்துலேருந்து கத்துறானா பயங்கரமாக. ஈரக்குலையெல்லாம் பிடிச்சிட்டு கத்துறோம். நீ என்னடா சாதாரணமாக வந்து சொல்கிற, சிணுங்காமல் கேட்டுக்கிட்டு நிற்கிற அப்படிங்கிறான். பதட்டமாக கேட்கணும்ல, ஐயோ அப்படியா போகலாம்பா அப்படின்னு சொல்லாமல், அப்படியா சரி அப்படின்னா. இவங்கள என்ன பண்ணுறாங்க? குழந்தை ட்ரெயினில் போயிடுச்சுன்னு பதறான். அப்படியா சரி அவன் டிக்கெட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான். கோவம் வருமா வராதா? கோவம் வந்து கத்துறானுங்க, இதுன்னு கத்துறானுங்க எல்லாம் சொந்தக்காரனுங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு. சரியா? டிரைவர்கிட்ட சொல்லும் ஐயா, வேகமாக ஓட்ட சொல்லி விவகாரம் வேண்டாம் என்று கண்டக்டரும் வேகமாக போங்கண்ணே என்று ஒப்புக்க சொல்லிவிட்டு டிக்கெட்டும் கொடுத்து கொண்டிருந்தார். உடனே டிரைவர்கிட்ட என்ன சொல்கிறான்? வேகமாக போங்க, விவகாரம் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டிக்கெட்டு கொடுக்குறான். வேகமாக போன டிரைவர் என்ன சீக்கிரம் போ அப்படின்னு யார் சொல்கிறா? கண்டக்டர் பஸ்ஸில் போயிருக்கியா? டிக்கெட்டு கொடுக்குறாங்களா, அவன் தான் கண்டக்டர். கண்டக்ட் பண்ணுறான் அந்த பஸ்ஸு நிறுத்து போ எல்லாம் வந்து ஆர்டர் போடுவான். கண்டக்டிங் த பஸ், அதுதான் கண்டக்டர். கும்பல் டிரைவரை போய் கத்தியது. அங்கே போயிட்டான், டிரைவர்கிட்ட போயிட்டான். யோ வேகமாக ஓயா விரட்டியான்னு விரட்டி கொண்டு போய் சேர்ந்தார். விரட்டினா வேகமாக ஓட்டுறதுன்னு அர்த்தம். இவர்கள் போய் சேர்ந்தபோது ராமநாதபுரம் ரயில் நிலையத்தில் எறும்பு கூட இல்லை. அங்கே போய் சேர்ந்தாக்க யாருமே இல்லை. ஸ்டேஷன் மாஸ்டரிலிருந்து ஒருவரிடமிருந்து விசாரித்தார்கள். அங்கே இருந்த எல்லாத்திட்டையும் விசாரிக்கிறாங்க. குடத்தோட ஒரு பொன் இறங்குச்சா என்று யாரும் பார்த்ததாக சொல்லவில்லை. போன ஆட்களில் குயுக்தியான ஒருவர் சொன்னார், பிள்ளைகிட்ட டிக்கெட் இல்லைங்கிறதுனாலே யாருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சு வெளியே போயிருக்கும்யா அப்படிங்கிறார். அதில் ஒருத்தர் கொஞ்சம் புத்திசாலியாக உள்ளவர். பிள்ளைகிட்ட டிக்கெட் இல்லாதனால யாருக்கு தெரியாமல் வந்திருப்பா அப்படின்றாங்க.
ரயில் நிலையத்துக்கு வெளியே எல்லா இடங்களும் கேட்டார்கள். ராமநாதபுரம் வடக்கு தெருவில், அத்தை வண்டிக்கார தெருவில், சின்னம்மா வீடு, தெரிந்த வீடு, தெரியாத வீடு, அறிந்த வீடு பூராவும் தேடி பஸ் ஸ்டாண்டுக்கு போனார்கள். அங்கேருந்து தேடிகிட்டே பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் போயிட்டானுங்க. பால் கடை, பழக்கடை என்று ராமநாதபுரத்தை என்ன பண்ணாங்க, சல்லடை போட்டு சலித்து பார்த்து விட்டு கவலையும் அசதியுமாக ஆட்கள் ஊர் திரும்பினார்கள். எல்லாம் சந்து பொந்து எல்லாம் தேடிட்டான்னு அர்த்தம். சல்லடை போட்டு அப்படின்னு அர்த்தம். சல்லடை என்னென்ன அர்த்தம், சின்ன சின்ன தூசை கூட என்ன பண்ணும், சின்ன பாட்டிகளை தான் கீழே விழுக விடாது, பெரிய பாட்டிகள்லாம் பிடிச்சிக்க, அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டான் சல்லடை போட்டு. வீட்டு வாசலில் இருப்பவர்களை எதிர்பார்க்க காத்திருந்த கூட்டத்தில் ஒருவர் மெட்ராஸுக்கே போயிடுச்சோ பிள்ளை என்று சந்தேகம் எழுப்ப ஐயா கத்தினார். வீட்டு வாசலில் இவங்களை எதிர்பார்த்து ஊர் மக்கள்லாம் திரண்டு நிற்கிறாங்க. குழந்தை இல்லைன்ட்டு வராங்க. ஐயோ மெட்ராஸுக்கு போயிடுச்சோ அப்படின்னு ஒரு ஆள் சொல்கிறான். உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுறான், ஐயோயோ என் பிள்ளை, ஏன்னா பயம் இல்லை, பொம்பளை பிள்ளையை தனியாக அனுப்பக்கூடாது. ஒன் கழுத்தை கடித்து மென்னுருவேன், ஏன்னா அவன் சொன்னவொடனே உன் கழுத்தை கடித்து மென்னுருவேன் அப்படிலாம் சொல்லாத, என் பிள்ளை இங்கே தான் இருக்கும் அப்படிங்கிறான். பேசாமல் இரு ஐயா. கூட போய் திரும்பிய ஆள்களில் ஒருவர் கூட்டத்தின் கவலைகளை கவனித்து விட்டு சொன்னார். போயிட்டு திரும்பின ஒருத்தர், யோ நீ பாட்டில் எதாவது சொல்லாத, நாங்களே எல்லாம் இப்போ தான் சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நாம் அடுத்தடுத்த ஸ்டேஷன்களுக்கு போய் பார்த்துருக்கணும். எங்கேயாவது பிள்ளையை இறங்கி திசை தெரியாமல், திசைனா திசை, டைரக்ஷன் தெரியாமல் நிற்குதான்னு, இங்கே உட்காந்து என்ன செய்கிறது. அடுத்த ஸ்டேஷனுக்கு ராமநாதபுரம் போயிட்டு வந்துட்டாங்க, இங்கேயும் வரல குழந்த, திரும்ப வேறு ஸ்டேஷனுக்கு போகணும் முடிவு எடுக்கிறாங்க. அம்மாவுக்கு இந்த பேச்சுக்களை கேட்டு குமட்டலும் மயக்கமாய் வந்தது. பிபி அதிகமாகிடுச்சு, பயந்துக்கிட்டு வாந்தி இதெல்லாம் வருது. இந்த கூட்டத்தில் யாரும் எட்ட முடியாத யோசனைக்கு போய் பொறுமை கொண்டும் வாயில் முந்தானையை அழுத்தி கொண்டும் சொன்னால், பொறுமிக்கிட்டு ஐயோ என் பிள்ளை போயிட்டாலே அப்படின்னு கதறா. அழுகு அடுத்தவங்க கேட்கக்கூடாதுன்னு என்ன பண்ணுறா, வாந்தி வர மாதிரி இருக்குது, முந்தான துணி எடுத்து வாயில் வச்சுக்கிறா, அப்படி அடைச்சிக்கிறா, ஆனால் வெளியில் கேட்கக்கூடாது. தெரியாமல் அழுகுறோம்ல, அதான் பொறுமல். அது அந்த மாதிரி எம்புள்ள எந்த ஊர் தண்டவாளத்திலே விழுந்து கிடக்கோ, செத்து போயிட்டாலோ, அவளால் அடக்க முடியல, அப்படியே பொறுமைக்கிட்டே சொல்கிறா, ஐயோ என் பிள்ளை எங்கே போய் கிடக்கிறாளோ, உப்பாரி வைக்கிறாங்களே அந்த மாதிரி. அவளை யாரும் பிடித்து அடக்கவும் முடியவில்லை, கதறுது அந்த அம்மா. செத்த வீட்டில் கதறுவாங்கள்ல அந்த மாதிரி. ஆவேசம் வந்தவள் போல ரயில் நிலையத்துக்கு ஓடுறா வேகமாக. ஐயோ என் குழந்தைய காணமே ஓடுது பயங்கரமாக அந்த அம்மா. பின்னாலேயே ஐயாவும் ஊர் ஜனமும் அவள் பின்னாடியே ஓடுறாங்க. பொழுது இருட்டி கொண்டு வந்தது, இருட்டாயிடுச்சு. 3 மணிக்கே ட்ரெயின் வந்துட்டு போயிடுச்சுல, இருட்டிகிட்டே வருது. இருட்டாயிடுச்சுன்னா இன்னும் டேஞ்சர். அம்மா தண்டவாளத்தில் ஓரத்திலேயே ஓட ஆரம்பித்தாள். 10 அடி ஓடியதும் ஐயா அம்மாவை பிடித்து இழுத்து நிறுத்தி விட்டு கூர்ந்து பார்த்தார். நம்ம தண்டவாளத்தில் ஓடுது, அந்த அம்மா பிடிச்சி இழுத்துட்டு அந்த அம்மாவை பார்க்குறாரு. யார்? அவங்க வீட்டுக்காரரு, அந்த புள்ளோட அப்பா. அப்பாவை தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஐயா. தூரத்தில் ஒரு உருவம் தெரிந்தது, அங்கே யாரை இருட்டில் தெரியுது. நெருங்க நெருங்க அம்மா தான் முதலில் கத்தினாள். அந்த இந்திரா வருது பார்த்துட்டாங்க. அந்த குழந்தை வர வர, அந்த பொண்ணு வர வர இந்திரா வந்துட்டா. இடுப்பில் தண்ணீர் குடத்தோடு இந்தியா கூட்டத்தருகில் வந்தால். தண்ணி குடத்தை தூக்கிட்டு வரா நடந்து. ஏன்னா நடுவில் எங்கேயாவது போய் இறக்கி விட்டுருப்பானுங்க, நடந்தே வரும். அம்மா நிறை பூரிப்பில் விம்மி கொண்டு, விம்முனான்னு அர்த்தம் அப்படி சொல்லுவாங்கள்ல, அது விம்மி கொண்டு போய் குடத்தை வாங்கினாள். நிறை குடம் சொட்டு சிந்தாமல் கொண்டு வந்து விட்டாள். அரை குடம் தான் பிடிச்சிருந்தா, ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சு. இறங்கலாம் இறங்குறப்ப அந்த அம்மா பிடிச்சி உள்ளே இழுத்துருச்சு. சரியா? இப்போ ட்ரெயின் மூவ் ஆகுதுல, அந்த கேப்பில் என்ன பண்ணியிருக்கா, தண்ணியெலாம் பிடிச்சிருக்கா. மகள் வந்து சேர்ந்ததில் மலர்ந்து போய் ஐயா கேட்டார், பையன் மவளே, அப்பா மவளே அப்படிங்கிறத பையன் மவளே அப்படிங்கிறது. இதையும் சுமந்துக்கிட்டா வரணும். இதனை இத்தனை மைல் அவ்வளோ இங்கேயே போய் இறக்கி விட்டானுங்க, அங்கேருந்து தண்ணி தூக்கிட்டே வரான். இந்திரா சொன்னால், ஊக்கும் நாளைக்கும் வரை குடிக்க எங்கே போகிறது, இன்றைக்கும் நாளைக்கும் வரைக்கும் குடிக்கிறதுக்கு எங்கே போகிறது அப்படிங்கிறா. புரியுது அண்ணன்னு? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, தண்ணி கிடைக்காம நிறைய கிராமங்கள் கஷ்டத்தில் இருக்காங்க. மெயினாக ராமநாதபுரம் மாவட்டம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் நடந்த கதை தான் இது.
அப்படின்ட்டு அந்த கதையை கோர்த்து கதையை சொல்லிடு. சொல்ல தெரியுமா? சொல்லிடுவியா? கதையை சொல்லிடுவியா? கந்தர்வனின் இயற்பெயர் நாகலிங்கம். அவர் அந்த எழுதினார்ல, அவர் பேர் இந்த எழுதினவர். ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்குத்துறையில் பணியாற்றியவர். கருவூல கணக்குத்துறைன்னா புரியுதா? கருவூலனா ட்ரெஸரி, அரசாங்கத்தோட பணம் கணக்கு வழக்கெல்லாம் அங்கே தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. கவிதைகளையும் எழுதியிருக்கின்றார். சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்மன் முதலியவை இவரது குறிப்பிடத்தகுந்த சிறுகதை தொகுப்பு. சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன், ஒரு சிறுகதை. இது மாதிரி கஷ்டமங்களாம் கதையை எழுதியிருப்பார். யார்? கந்தர்வனின் இயற்பெயர். கந்தர்வன் அவரோட உண்மையான அப்பா அம்மா வச்சது நாகலிங்கம். அவர் எழுதின மற்ற சிறுகதைகள் பேர் என்னது? சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்மன். ஒன்றும் இல்லை, கேட்பாங்க. கொம்மன் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? ஒவ்வொரு கல்லாய் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? சாசனம் என்ற சிறுகதையின் ஆசிரியர், அப்படிலாம் கேட்கலாம். ஓகேவா? புரிஞ்சுதா கதை? என்ன கதை புரிஞ்சுது? தண்ணிக்கு கஷ்டப்படுறாங்க, பேர் எழுதிக்கும். அப்படி ஐயா, அம்மா, சரியா? இந்திரா. பக்கத்து ஊர் பேர் என்னது? ஒரு பேர் என்ன? ராமநாதபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு ஊர், அங்கே இப்பயுமே வறட்சியாக தான் இருக்கும். அந்த ஊரில் நடந்த கதை மாதிரி எழுதியிருக்காங்க. அங்கே தண்ணியே இல்லை. தண்ணி தூக்கணுன்னா அங்கே ஒழுங்காக மழை பெய்யாது. பெஞ்சால் என்ன ஆயிரும்? கொட்டி தீர்த்துட்டு ஆறு ஏரியெல்லாம் உடச்சிட்டு போயிடும். ஏரி குளத்தெல்லாம் உடச்சிட்டு போயிடும். அப்படிப்பட்ட ஊரில் இந்திரான்னு ஒரு பொண்ணு வசிக்கிறா. அந்த ஊர் மக்கள்லாம் ரயில் வரும்பொழுது ரயிலில் ஏறி தண்ணி பிடிப்பாங்க. சுருக்கமாக சொல்லலாம், இப்படி சொல்லலாம். ஓகேவா? ஏன்னா ரயில் இல்லை அப்படின்னாக்கா பக்கத்து ஊரில் 5 கிலோமீட்டர் தள்ளி போய் 3 மைல் தள்ளி போய் அந்த ஊர் பேரை நோட் பண்ணிக்கும். சரியா? அங்கே போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். அங்கே போயிட்டு வரதுக்குள்ளே சாயந்தரம் ஆயிரும், வேகாத வெயிலில். அதனால் டெய்லி 3 மணிக்கு ஒரு ட்ரெயின் வரும், அதில் ஏறி தண்ணி பிடிச்சிக்குவாங்க. அப்படி ஒரு நாள் இவங்க எல்லோரும் ஊர் இளவட்ட பெண்கள்லாம் தண்ணி பிடிக்கிறதுக்காக சண்டை போட்டுட்டு முன்னாடி போய் நிற்கிறாங்க. ட்ரெயின் வருது, தண்ணி போய் பிடிக்கிறா இந்திரா. திடீர்னு ட்ரெயின் எடுத்துட்டான், பாதி குடம் தான் ரொம்ப இருக்கும். சரி, ட்ரெயின் எடுக்கிற இன்னும் கொஞ்சம் பிடிச்சிக்கலான்னு ட்ரை பண்ணுறா. ஏன்னா தண்ணி ஒரு பொட்டு கூட இல்லை, பைப்பில் வேறு தண்ணி கம்மியாக தான் வருது. ஸோ பிடிக்கிறா, ட்ரெயின் எடுத்து வேகமாக போயிடுச்சு. சரி, இன்னும் இறங்க போகிறா. ட்ரெயினில் இருந்த ஒரு அம்மா அவளை பிடிச்சி உள்ளே விட்டுறா. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகுது, இந்திரா அண்ணன் வீட்டுக்கு வரலேன்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாக்கிட்ட போய் அவங்க தம்பி கம்ப்ளைண்ட் பண்ணுறான். எல்லோரும் சேர்ந்து பார்க்குறாங்க, ட்ரெயினில் தான் போயிட்டா இந்திரான்ட்டு. பக்கத்து ஊர் ராமநாதபுரம் ஸ்டேஷனில் போய் பார்க்குறாங்க, அங்கேயும் இல்லை. எல்லா ஊர் மக்கள்லாம் பஸ் ஏறி அப்புறம் ரிட்டன் வந்து ஐயோ குழந்தைய காணுமேன்னு அடிச்சிக்கிறாங்க, அழுகிறாங்க. இருட்டாயிருச்சு. அவங்க அம்மா என்ன பண்ணுறா? அழுதுகிட்டே ரயில் தண்டவாளத்தில் ஓடுறா. பின்னாடியே துரத்திட்டு ஊர் மக்கள்லாம் போகிறாங்க. அவங்க அப்பா நிறுத்தி பார்க்குறாங்க, இந்த பொண்ணு ஆப்போசிட்டில் ரயில் தண்டவாளத்தில் குடத்தை வச்சுட்டு நடந்து வரா. ஏன் இந்த தண்ணியை நீ கொண்டுட்டு வர? கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வரேன்னு அவங்க அப்பா கேட்பார். அப்புறம் இன்றைக்கி நாளைக்கு நம்ம குடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளவு தண்ணி வசதி இல்லாமல் கிராமங்கள்லாம் இன்னும் இருக்குது. ஸோ இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது? நமக்கெல்லாம் வீட்லேயே தண்ணி கிடைக்குது. மேட்டூர்லேருந்து பைப்பு போட்டு கொண்டு வந்துட்டாங்க, வீட்லேயே தண்ணி கிடைக்குது. அதை நம்ம என்ன பண்ணணும்? அந்த மக்களை யோசித்து சிக்கனமாக பயன்படுத்தணும். அதுதான். எவ்வளோ நேரம் ஆகும் அதுக்கு?